அப்புறம் தங்கச்சி உங்க பேர் என்ன? கல்யாணி. நீங்க வந்து கூல் சுரேஷ் அவர்கள் வந்து பேசுவாங்க அப்படின்னு சாதாரணமா கூப்பிட்டுட்டீங்க. அடுத்த தடவை கூப்பிடும்போது யூடியூப் சூப்பர் ஸ்டார், வெள்ளிக்கிழமை நாயகன், சிஎஸ்கே கட்சியின் தலைவர், கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர், நடிகருமாகிய கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு அவங்க கிட்ட பெருசா அறிமுகம் இல்லை, ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா பூவோடு சேர்ந்ததான் இந்த நாறு மணக்கம், அதுக்காக சொன்னேன். நன்றி. ஏன்னா இது சாதாரண மேடை இல்ல, சகலகலா வல்லவர்கள் இருக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சகாப்தம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, ஜாதி மதத்தை ஒழிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சனாதனத்தை எரிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சரித்திரம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சாமானியனுக்கும் உதவும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சட்டம் படித்த மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சக்கரை போல இனிக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சரித்திரம் படைக்கிற மேடை. சோ இவங்க முன்னாடி நான் பேசுறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால அடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுருங்கம்மா. பிரபு சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல பிரபு சார் வந்து ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு, வில்லனா நடிச்சிருக்காரு. அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தடவை அமைதிப்படை படம் பார்த்துட்டு தான் நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீன்லயுமே சத்யராஜ் சார் தான். ஏன்னா நான் எனக்கு அவரோட காம்பினேஷன் தான். நடிக்கும் போது சத்யராஜ் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போ அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க. அதுல சத்யராஜ் சார் சொல்லுவாரு, என்ன அல்வா கொடுத்தாக்க வேணான்றாங்க, அமைதி படம் பார்த்துருப்பாங்கல்ல. வெப்பமான சத்தியமா சொல்றேன், ப்ரொடியூசர் 100 தடவை படம் பார்த்துட்டு தான் இந்த படத்தை வந்து நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம அமைதிப்படை படத்துல அமாவாசை கேரக்டர் நாகராஜ சோழன் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை வந்து அதை விட பிரமாதமா பண்ணிருக்காரு அப்படின்னு சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்காக அந்த ஒற்றுமை இருக்கு அப்படின்னாக்க, உண்மையிலேயே ஒற்றுமை இருக்குங்க. சத்யராஜ் சாருக்கு உடம்பு ஃபுல்லா முடி இருக்கும், அவருக்கும் உடம்பு ஃபுல்லா முடி இருக்கு. நான் பார்த்தேன். நீங்க கேட்கலாம் எப்படி பாத்தீங்க அப்படின்னு. இதுல வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற சீன் ஒண்ணு இருக்கு, அப்ப பார்த்தேன். அப்ப நான் நினைச்சேன், ஓஹோ ஒருவேளை காம்பினேஷன் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு. சோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்துல தோழர் சேகுவாரா படத்துல நடிச்சிருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டப். ஏன்னாக்க வால்டர் வெற்றிவேல் அந்த படம் 50வது நாள் படத்தை நான் பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தேன். அது எவ்வளவு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்க. 50வது நாள் படத்தை நான் வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தேன்னா அப்போ வந்து அந்த படம் எவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் பாருங்க. சோ அவங்க அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஹீரோ கூட இன்னைக்கு நான் ஸ்டேஜ்ல இருக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தோட பேரு தோழர் சேகுவாரா. தோழர் சேகுவாரான்னு போட்டா யூடியூப்ல எல்லாம் வரும், அந்த தலைவரோட போட்டோ வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவாரு. நான் நேத்து கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவாரா மாதிரி நடிச்சிருக்காருல சத்யராஜ் சார் அப்படின்னா. இல்ல சார் அது வேற படம் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்துல ஒரு கருப்பு தொப்பி போட்டு அந்த படம் பேர் தெரியல, அப்படி துப்பாக்கிலாம் வச்சு அப்படி இருப்பாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு புரட்சி தமிழனா இருக்கிறவரு நம்ம தோழர் சேகுவாரா அந்த படத்துல நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவங்க வந்து வாழ்த்துறதுக்காக வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து கமல் சார் பிக் பாஸ்ல இருந்து விலகிட்டாரு. விலகினதுக்கு அப்புறம் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கும் விஜய் டிவியும் கொஞ்சம் தொடர்பு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேத்து ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன், விஜய் டிவியில ஒரு முக்கியமான நபர் கூட தான். அப்போ அவர் சொன்னாரு, சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, தாய் மீது ஆணையா சொல்றேன், அவர் சொன்னாரு, தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்கா அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னாரு. எதுக்காக சார் அப்படி சொல்றீங்க, எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் தான், அவர்கள்ட்ட ஒரு நீதி இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். யாரு தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் நடைமுறையில வந்தாக்க நான் மட்டும் இல்ல,
ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லிக் கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவாரு. என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கியிருக்காரு. இது உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி. அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற. நீங்க வேற எதனா மாத்தி எழுதிடாதீங்கப்பா, அதுக்கு இதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல. கமல் சார் நல்லவர் தாவா, ரொம்ப நல்லவர், சரியா? அதனால அது இது நினைச்சாதீங்க. என்னுடைய கருத்தை சொன்னா விஜய் டிவியில அவங்க சொன்னதை நான் சொன்னேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதே மாதிரி சத்யராஜ் சார், எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் நான் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகிறப்ப நான் குதிரையில் போனேன். அந்த இந்தியன் தாத்தா ட்ரெஸ் போட்டு அப்படி போட்டுலாம் வச்சு அப்படி குதிரையில் போனேன். நிறைய பேர் கமெண்ட்ல இது இந்தியன் தாத்தா கிட்டப்பா, இது இந்தியா தாத்தா கிட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுல முக்காவாசி பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் மாதிரி இருக்கையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வேணா அது கிண்டலா நினைக்கலாம். நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். அவ்வளோ பெரிய மனுஷனை அவர் கூட பத்து என்ன சேர்த்து வச்சு பேசிருக்கீங்களா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா தலைகீழ நின்று நான் தண்ணி குடிச்சாலும் சத்யராஜ் சாரோட இடத்துக்கு வர முடியாது. ஐ மீன் அவர் உயரமா இருக்காரு, அந்த இதுக்கு ஈக்குவலுக்கு வர முடியாதுன்றதுக்காக சொல்ல வரேன். நான் ஏதோ கமெண்ட்லயாச்சும் என்னை அவரையும் இணைச்சு வச்சு பேசினீங்களே, அதற்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு தடவையும் நான் இது சொல்லலாமா என்னன்னு தெரியல, நான் டோல்கேட்ல போகும்போது இல்ல எதுக்காக இல்ல அது எதுவும் கேஸ் எதுவும் போட்டுற போறாங்க இல்ல. ஒருவேளை கேஸ் போட்டா என்ன காப்பாத்துறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டா அங்க இருந்து என்னை காப்பாத்து போலீஸ் நீங்க வந்துருவீங்களா சார்? நீங்க பாட்டுக்கா சார் உங்களை நம்பிதான் ஆடியோ ரிலீஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்களாங்க, என்ன ரிலீஸ் பண்ண ஆள்லாம் போயிடும். வேல்முருகன் ஐயாவை பத்தி சொல்றேன். நான் ஒரு டோல்கேட்ல போகும்போது 2 காசு வாங்க மாட்டாங்க. நான் வணக்கம் தம்பினா அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு இதெல்லாம் இப்போ ப்ராப்ளம் வருமா என்னன்னு வர தெரியல, செல்ஃபி எடுத்துட்டு அனுப்புவாங்க. அப்போ அந்த ஐயாவோட டோல்கேட் பேர் சொல்லப்பா, அந்த டோல்கேட் கிட்ட போக மட்டும் விடவே மாட்டாங்க. அது இல்லப்பா, வேற ஊர் அது. அந்த ஊர்ல வேற ஊர், நான் இந்த பக்கம் நார்த் சைடு சொல்றேன். அந்த ஊருக்கு மட்டும் விட மாட்டாங்க. என் தாயின் மீது ஆணையா சொல்றான், தில்லா காரை விட்டு இறங்கி நிப்பேன். ஓ இது எந்த டோல்கேட் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாஷால வர டைலாக் மாதிரி தான் சொல்லுவேன். ஐயா வணக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இது நான் சும்மா மேடைக்காக உண்மையில நடந்தது. என் கூட ஏன்னா தட்டுங்களா உண்மைதான்டா, என் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐயா பேரை சொல்லி நான் வெளியில வருவேன். அந்த அளவுக்கு எனக்கும் ஐயா அவர்களை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், வேல்முருகன் ஐயா அவர்களை. அப்புறம் சொன்னோம் இல்லையா, இந்த தங்கச்சிட்ட சொன்ன கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு. ஒருவேளை எதுக்காக அந்த கூல் சுரேஷ் கட்சி நான் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்றேன்னா, ஒருவேளை 2026 அண்ணன் திருமாவளவன் ஐயா அவர்களோட நான் கூட்டணி வைக்கலாம், வேல்முருகன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம், முத்தரசன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம். அதனால எதுக்கும் ஒரு அறிமுகம் வேணும் இல்லையா? ஏன்னா நான் இங்க வந்தப்ப 3 பேருக்கு மாத்தி மாத்தி வணக்கம் வச்சாங்க, பார்க்கவே இல்லை. இதை நான் எதுக்காக சொல்றேன், எனக்கு அவங்க அறிமுகம் இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்வு மறக்க மாட்டாங்க. முக்கியமாக வேல்முருகன் ஐயா மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் அவன் யாராவது பழசெல்லாம் மறுபடியும் கிண்டிட்டு இருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னேன். இந்த டோல்கேட் மட்டும் உண்மை இல்லை, நான் தூங்கும்போது அந்த கனவு அது. நீங்க பாட்டா ஏற்கனவே நான் காரை விட்டு இறங்கும்போது கேட்டேன், போலீஸா நினைச்சு எதுக்குப்பா போலீஸ் அப்படின்ற. சார் இந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரியவங்க வராங்க, அப்படியா நான் வேற எதுனான்னு சொல்லி இப்பவே கையோட கூட்டிட்டு போயிட போறாங்க. ஏன்னா இப்ப கொஞ்ச நாளா யூடியூபர்ஸ் அவங்க இவங்கன்னு புடிச்சு போட்டு இருக்காங்கல்ல, என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால உங்கள் அனைவருக்கும், வாழ்த்து வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு சென்சார்ல 42 கட்டு கொடுத்திருக்காத சொல்றாங்க. 42 கட்டு. அடுத்த வாரம் படம் ஹிட், ஐ மீன் அடுத்த மாசம் படம் ஹிட். இப்ப கைய தட்டு.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.